எனக்கு ரத்தம் குறைவாக இருக்குது, அயன் டெய்லி காலையிலையும் 10 ml, இரவு 10 ml மாதுளை மணப்பாகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய அனிமியா அது சரியாகிறதுக்கும், நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி டைமில் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அது சரியாகிறதுக்கும் ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கு என்னங்க செய்யலாம்? எனக்கு ரத்தம் குறைவாக இருக்குது, அயன் டிஃபிஷியன்சி இருக்குது, ஸோ இதனால் உடலில் நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக உடல் சோர்வு. இப்போது உடலில் ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தாலே ஒருத்தவங்களை பார்க்கும்போதே சில டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுங்க. என்னென்னா முகம் நல்லா வெளிரி போன மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க ஃபேராக இருக்கிறதுக்கும் முகம் வெளிரி போயிருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ முகம் வெளிரி போயிருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கு அடுத்தது என்னதான் உணவு சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அண்டர் வெயிட்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உடல் எடை எனக்கு அதிகரிக்கவே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ உடல் எடை அதிகரிக்காமலே இருக்கிறது, அதுக்கப்புறம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் என்னால் செய்யவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் சோர்வு, ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பால்பிட்டேஷன் இருக்கிறது, நெஞ்சு படபடப்பாக இருக்கிறது, ஹார்ட் பீட் எனக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த பால்பிட்டேஷன் அதிகமாக இருக்கும். எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு உடல் நலனில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்க என்னங்க செய்யலாம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கவனமாக அதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ டெய்லி ரெகுலராக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணுமா அப்படின்ட்டு டெய்லி நைட்டு நீங்கள் தூங்கும்போது ஒரு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இது எத்தனை நாளுக்குங்க இப்படி பண்ணணும்னா ஒரு 2 monthsங்க ரெகுலராக பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக பெண்களுக்குங்க. இந்த பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பேருக்கு பிளட் லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு ஹெல்த்தி மெனோபாஸ்ன்றது சில பெண்களுக்கு தான் அது நடக்குது. ஒரு சிலருக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் ஒரு 6 மாதம் வரைக்குமே ப்ளீடிங் 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு கண்டினியூஸாக 1 மாதம் கூட ப்ளீடிங் ஆகிற பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா உடலில் நமக்கு என்ன ஆகுனா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் குறையும். பாடியில் ஸ்டாமினா கம்ப்ளீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதற்காக உணவு முறையில் நம்ம என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக இந்த கருப்பு உலர் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்க, காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் இதை நம்ம குடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உலர் திராட்சையை நைட்டே தண்ணீரில் ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு காலையில் நைட் ஃபுல்லாக அது தண்ணீரில் ஊறட்டும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை அப்படியே குடிச்சிடணும். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு நம்ம தண்ணியோட கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்த்து இதனோட கூட சாப்பிட்லாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய சாதம். ஸோ வாரத்துக்கு 2-3 நாட்கள் சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நீங்கள் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு வரலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹீமோக்ளோபின் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது உணவில் தயிர், மோர் நிறைய சேர்த்துக்கணும். நெய்யும் நிறைய சேர்த்துக்கணும். ஸோ இது 3மே நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். கொஞ்சம் ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்க, இதை தாண்டி ஃப்ரூட்ஸ் என்னென்ன சாப்பிட்லாம்? ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம சாப்பிட வேண்டிய பழங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாதுளை. ஸோ டெய்லி ஒரு மாதுளையாவது, முழுசாக ஒரு மாதுளையாவது நீங்கள் சாப்பிடணும். இப்போ ஜூஸ் மாதிரி எடுத்தாலும் ஓகே, இல்லை மாதுளை பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். மாதுளை, அத்திப்பழம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள். ஸோ எலுமிச்சை, ஆரஞ்சு, நெல்லிக்காய் இது எல்லாமே ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதற்கு அடுத்தது வாழை, செவ்வாழை, ஏலக்கி, பேயன் வாழை இது எல்லாமே ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி 2 அல்லது 3 பேரீச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகள், ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரூட், இது எல்லாமே இல்லை, இதில் ஏதாவது ஒன்று டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக நம்ம என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் பீட்ரூட் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கொத்தவரங்காய், மறக்காமல் கொத்தவரங்காய் சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காய் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கும் போதும் ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. கத்தரிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது. முருங்கை,
முருங்கைக்கீரை இது எல்லாமே நமக்கு ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. முக்கியமாக பாலக்கீரை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளை, வல்லாரை இந்த கீரை வகைகள் எல்லாமே ஹீமோகுளோபின் லெவலை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ உணவில் அடிக்கடி இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, மறக்காமல் வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலையோட கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. இல்லைனா வேர்க்கடலை சுண்டல் மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சித்த மருத்துவத்தில் நெல்லிக்காய் லேகியம் இருக்குங்க, தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல இனிப்பாக இருக்கக்கூடியதான் லேகிய வகை. ஸோ நெல்லிக்காய் லேகியம் தினம்தோறும் ஒரு 5 கிராம் அளவுக்கு ஏதாவது ஒரு டைமில் நெல்லிக்காய் லேகியம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இதனோட மாதுளை மணப்பாகு, துறிஞ்சி மணப்பாகு இந்த மாதிரியான மருந்துகளும் இருக்குது. இது டெய்லி காலையிலையும் 10 ml, இரவு 10 ml மாதுளை மணப்பாகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இருக்கக்கூடிய அனிமியா அது சரியாகிறதுக்கும், நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி டைமில் ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், அது சரியாகிறதுக்கும் இந்த மாதுளை மணப்பாகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஸோ மாதுளை மணப்பாகு ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். துறிஞ்சி மணப்பாகும் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம். இதை தாண்டி கரிசாலை லேகியம், கரிசாலை லேகியம் அப்படின்னு சொல்கிறது ஹீமோகுளோபின் லெவலை நல்லாவே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாருமே குழந்தைகள்லேருந்து பெண்கள் எல்லாருமே கரிசாலை லேகியம் பயன்படுத்தலாம். ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்ததுன்னா அது சரியாகிறதுக்கு கரிசாலை லேகியம் பயன்படுது. அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தாலும் அடிக்கடி மூச்சு வாங்குதுங்க, பால்பிட்டேஷன் இருக்குது, ஸோ நகங்கள் எல்லாமே எளிதில் உடையிற மாதிரி இருக்குது, எனக்கு அடிக்கடி டயர்ட்னஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா இவர்கள் எல்லாருக்குமே கரிசாலை லேகியம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி எதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதுவும் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? பொதுவாகவே அனிமியா இருக்கக்கூடியவங்க, ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க விரும்பி சாப்பிட்றது என்னவா இருக்கும்? புளிப்பாக இருக்கிறதான் விரும்பி சாப்பிடுவாங்க, உப்பு சுவை அதிகமாக இருக்கிறதான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை தாங்க நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதிகமாக புளிப்பாக இருக்கக்கூடியது, ஊறுகாய் வகைகள் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ இல்லை வெஜிடபிள் சூப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும். டெய்லி ஒரு அயன் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸாக நீங்கள் எடுக்கிறத விட உணவின் மூலயமாகவே, இந்த சித்த மருந்துகள் மூலயமாகவே நம்ம ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரத்தம் குறைவாக இருந்ததுன்னா உடலில் நிறைய பிரச்சனைகள் வருங்க. அதனால் உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலோ ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு இந்த மாதிரியான உணவுகளும் சித்த மருந்துகளும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.